உங்கள் கனவை சொல்லுங்கள். உங்க கனவை சொல்லுங்க. இவர் நிறைவேற்றுற. ஆமா, எனக்கு நயன்தாரா வேணும். இவர் கனவை நிறைவேற்றுறா. இவன் கேட்பான், நயன்தாரா எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்பான். இவர் கனவு நிறைவேற்றுவாரா? அப்துல் கலாம் கனவு காணும்னு சொன்னார். இவர் அதோட ஒரு படி மேல போய் உங்கள் கனவை சொல்லுங்கள். உங்க கனவை சொல்லுங்க. இவர் நிறைவேற்றுற. ஆமா, எனக்கு நயன்தாரா வேணும். இவர் கனவு நிறைவேற்றுறா. இவன் கேட்பான், நயன்தாரா எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்பான். இவர் கனவு நிறைவேற்றுவாரா? ஏற்கனவே நம்ம கொடுத்தாங்க ஹாட் பாக்ஸ், அதெல்லாம் ₹100 வைக்கலாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சேலையே கொடுத்துருக்காங்க. எப்படா பாவாடை இல்லாமல் கட்டுறது பொம்பளை எல்லாம் கேட்குறாங்க. அதனால கேவலமான ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதுமே கேவலப்படுத்திருக்காங்க. பணத்தை வச்சு வீழ்த்தில்லை. எவ்வளவு பணம் ஏற்கனவே நம்ம கொடுத்தாங்க ஹாட் பாக்ஸ், அதெல்லாம் ₹100 வைக்கலாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சேலையே கொடுத்துருக்காங்க. எப்படா பாவாடை இல்லாமல் கட்டுறது பொம்பளை எல்லாம் கேட்குறாங்க. அதனால வணக்கம். பெண்களுடைய முன்னேற்றம் தான் உண்மையிலேயே ஒரு மாநிலத்துடைய முன்னேற்றம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக எக்கச்சக்கமான திட்டங்களை வகுத்து தமிழ்நாடு இன்னைக்கு முன்னேற்றமான பாதையில கொண்டு போயிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு நிகழ்ச்சி, அதாவது அரசியல் நாடகம். இதுல இந்த அடிமை அதிமுகவை சார்ந்த CV சண்முகம் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படிங்கிறது ஒரு முத்தான திட்டம் தமிழ்நாடு முதல்வர் அவர்களால கொண்டு வரப்பட்டது. ஏதோ அந்த திட்டத்தை கேவலப்படுத்துவதாக நினைத்து ஒரு நடிகையினுடைய பெயரை குறிப்பிட்டு மிக மிக அருவருக்கத்தக்க ஒரு கமாண்ட பாஸ் பண்ணியிருக்காரு. இது திட்டத்தை கேவலப்படுத்துவது கிடையாது. உங்களுடைய புத்தி எவ்வளவு கேவலமான ஒரு புத்திங்கிறதும், நீங்கெல்லாம் எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு மனித பிறவிக்கே லாயக்கில்லாத ஒரு ஈன பிறவி அப்படிங்கிறதும் இதுல இருந்து ரொம்ப தெளிவா தெரியுது. சரி, இங்கதான் அப்படின்னா இன்னொரு கூட்டத்துல திண்டுக்கல் சீனிவாசன் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, திமுகவினர் பெண்களுக்கு புடவை கொடுக்குறாங்க, பாவாடை எல்லாம். ஏயா மனுஷன் தானே நீங்க எல்லாம்? உங்களுக்கு எல்லாம் பெண்கள்னா என்னன்னு தெரியுறாங்க? பெண்கள்னா உங்களுக்கு எல்லாம் விளையாட்டா போச்சா? நீங்கள் பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு போராடுற கூட்டமா? இப்படி ஒரு கூட்டத்தை வச்சுட்டுதான் அதிமுக தலைமை அரசியல் பண்ணுதா இன்னைக்கு தமிழ்நாட்டுல? இன்னைக்கு இதனாலதான் பங்காளி கூட கூட்டு சேர்ந்திருக்கீங்களா, இல்ல பாஜக கூட சேர்ந்ததுனால நீங்களும் ஜல்சா கட்சியா மாறிட்டீங்களாங்கிறது தெரியல. இப்படி ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு இப்படி பேசும்போது அதை கண்டிக்க கூட துப்பில்லாத எடப்பாடி பழனிசாமி அடிமை சாசனம் அதிமுகவை எழுதி கொடுத்தது மட்டும் இல்லாம தமிழ்நாடு பெண்களை இழிவுபடுத்துவதை இத்தோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். உங்க கட்சிக்காரங்க உங்களால பேசி அடக்கி வைக்க துப்பு இல்ல அப்படின்னா நீங்க கட்சியை கலைத்து விட்டு தயவு செய்து கிளம்பிடுங்க.